அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு திரும்பிய பாஸ்கரை கோமதி உற்சாகத்துடன் எதிர்கொண்டாள். அன்று அவளுக்கு தபாலில் வந்திருந்த இன்டர்வியூக்கான கடிதத்தை பாஸ்கரிடம் காண்பிக்க அவனும் படித்து சந்தோஷம் அடைந்தான். ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் கோமதியை செக்ரட்டரிக்கான நேர்முக தேர்விற்கு அழைத்திருந்தார்கள். 3 மாதங்களுக்கு முன்புதான் பாஸ்கர் கோமதி திருமணம் நடந்தது. 15,000 ரூபாய் வாடகையில் 1 லட்சம் முன்பணத்துடன் வாடகைக்கு ஒரு வீட்டை பிடித்து பெங்களூரில் தனியாக குடித்தனம் நடத்தி கொண்டிருப்பவர்கள். இந்த 3 மாத தனி குடித்தனத்தில் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு 2 பேரும் சம்பாதிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவர்கள். பாஸ்கரின் சம்பளம் தற்போதைக்கு குடும்பம் நடத்த போதுமாயினும் ஸ்கூட்டர், டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற வசதியான தேவைக்காக கோமதியும் வேலைக்கு முயற்சிப்பது என முடிவாயிற்று. திருமணத்திற்கு முன்பு கோமதி அம்பாசமுத்திரத்தில் சுருக்கெழுத்து, தட்டெழுத்து பயின்று தேர்வு பெற்றதால் அவளுக்கு தற்போது பெங்களூரில் வேலை தேட வசதியாக இருந்தது. இன்டர்வியூ தினம் எம்ஜி ரோட்டில் உள்ள அந்த பிரபல ஐடி கம்பெனி பிரமிப்பான இன்டீரியரில் மெத் என்ற கார்பெட்டுடன் ஏசியின் இதத்தில் அமர்க்களமாக இருந்தது. தன்னுடைய முறைக்காக கோமதி காத்திருக்கும் போது குறுக்கும் நெடுக்குமாக சென்று கொண்டிருந்த இளம் பெண்களின் ஒப்பனையும் பேசிய நுனிநாக்கு ஆங்கிலமும் அவளுக்கு பிரமிப்பூட்டியது. சுருக்கெழுத்தும் தட்டெழுத்தும் மிக திறமையாக செய்திருந்தபடியால் இன்டர்வியூவுக்கு பிறகு அவளை ரிசப்ஷனில் காத்திருக்க செய்து 20,000 ரூபாய்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே தரப்பட்டது. அன்று மாலையே பாஸ்கர் கோமதியை அழைத்து சென்று அவளுக்கு புடவைகளும் மேட்சிங்காக ஜாக்கெட் துணிகளும் வாங்கினான். இரவு அவர்கள் சந்தோஷத்துடன் தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வது நிமித்தம் நிறைய திட்டமிட்டார்கள். பாஸ்கர் தன் கம்பெனி லோனில் முதலில் ஸ்கூட்டர் வாங்குவது என முடிவாயிற்று. கோமதி வேலைக்கு சென்று வந்த முதல் தினம் பாஸ்கரிடம், என்னங்க, எங்க கம்பெனியில என்னையும் சேர்த்து 10 பெண்கள், நான் ஒருத்தி தான் புடவையும் பெண்ணலுமா இருக்கேன். மற்றவர்கள் எல்லாம் அல்ட்ரா மாடர்ன், பாப் கட்டிங், லிப்ஸ்டிக், ஜீன்ஸ், சல்வார் கம்மீஸ் இத்தியாதிகள். அதுவும் எல்லாம் நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுறதுகள். அதுகளோட வேகமான பேச்சு பல சமயம் எனக்கு புரியறதே இல்லை என்றாள். பாஸ்கர் அவளது தலையை ஆதுரத்துடன் வருடி, எல்லாம் பழகினா சரியாயிடும் கோமி, இன்னும் 3 மாசத்துல அவளை விட நீ நன்னா பேசுவ. உனக்கு அம்பாசமுத்திரத்தில் இங்கிலீஷ் பேசுறதுக்கு எங்க சந்தர்ப்பம் கிடைத்தது என்றான். 2வது நாள், என்னங்க, என் பாஸ் டிக்டேஷன் தரும்போது பைப் பிடித்தபடியே தரான். கேபின் முழுக்க ஒரே புகை மண்டலம், எனக்கு குமட்டிண்டு வருது என்றாள். அதற்கு அடுத்த நாள், என்னங்க, வேலை செய்யற ஆம்பளைங்கெல்லாம் ஜோக் அடிக்கிறங்கிற பேர் வழின்னு அசிங்கமா பெண்களிடம் பேசுறாங்க. இதுகளும் அவளுக்கு சரியா ஈன்னு இழிச்சுக்கிட்டு வழியிறதுகள். சாயங்காலம் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தன் பின்னாடியும் 2 வீலரில் தொத்திண்டு டிராப் வாங்கிறதுகள். கெக்கே பெக்கேன்னு சிரிச்சு கொண்டு ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசமே இல்லை என்றான். பாஸ்கர் பொறுமையாக, இதை பாரு கோமி, இது பெங்களூர், காஸ்மாப்ளிட்டின் சிட்டி. வேலைக்கு போகும் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, பழகுவாங்க. நீ கிராமத்திலிருந்து வந்ததுனால உனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நாள்ல உனக்கும் இதெல்லாம் சகஜமாகிவிடும் என்று சமாதானப்படுத்தினான். மறுவாரம் பாஸ்கரிடம் கண்ணை கசக்கி கொண்டு, எனக்கு இந்த பெங்களூரில் வேலைக்கு போறதே பிடிக்கலைங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் விட்டு பஸ் ஸ்டாண்ட் வரப்ப எங்க ஆஃபீஸ் தடிய ஒருத்தன், ஹாய் கோமதி, ஐ வில் டிராப் யூ என்று பைக்கில் காலூன்றபடி என்கிட்ட வந்து நிற்கிறான். நான் பயந்து ஒதுங்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல என்றான். பாஸ்கருக்கு எரிச்சலாக வந்தது. எனினும் அமைதியாக, கோமி, அவன் அப்படி கேட்டது தப்பு எதுவும் இல்லை. சின்ன சின்ன இயல்பான விஷயங்களை பெருசு பண்ணாத ப்ளீஸ். இன்னும் 1 வாரம் பொறுத்துக்க, எனக்கு ஸ்கூட்டர் அலாட் ஆகி வந்துடும். தினமும் என் ராணியை கொண்டு விட்டு திரும்ப அழைத்து வருவது என்னுடைய பொறுப்பு என்று பொறுமை காட்டினான். அடுத்த வாரத்திலேயே ஸ்கூட்டர் வந்தது. தினமும் கோமதியை அவளுடைய அலுவலகத்தில் இறக்கிவிட்டு வீடு திரும்புகையில் அழைத்து வந்தான். வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்களில் கோமதிக்கு கன்ஃபர்மேஷன் கிடைத்தது. சம்பளம் 30,000 அதிகரித்தது. கோமதியும் படிப்படியாக மாறத் தொடங்கி புகார் சொல்வதையெல்லாம் அடியோடு நிறுத்தினாள். அன்று அலுவலக தோழி பாக்யா கோமதியின் கை விரல்களில் நெயில் பாலிஷ் போட்டுவிட மாலையே அதை பாஸ்கரிடம் காண்பித்து பெருமைப்பட்டாள். அடுத்த சில வாரங்களில் பாஸ்கரின் அனுமதியுடன் பாக்யாவுடன் பியூட்டி பார்லருக்கு சென்று லிப்ஸ்டிக் பூசி புருவத்தை திருத்தி கொண்டாள். கோமதியின் இந்த மாறுதல்கள் பாஸ்கருக்கு நிம்மதியை தந்தன. அடுத்த சில மாதங்களில் அவர்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் குடியேறின. அன்று இரவு பெட்ரூமில், என்னங்க, எங்க ஆபீஸ் தாமஸுக்கு அடுத்த மாசம் கல்யாண ரிசப்ஷன்ல பிரசன்ட் பண்ணுவதற்கு ஆபீஸில் பணம் பிரிச்சாங்க. நான் உங்களை கேட்டுக்கொண்டு நாளைக்கு தருவதாக சொன்னேன் என்றார். டோன்ட் பி சில்லி கோமி, இதுக்கெல்லாம் என் அனுமதி எதற்கு? நீ சம்பாதிக்கலையா? உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய் என்றவன் இவளை இழுத்து அள்ளி கொண்டான்.
மறுபடியும் ஒரு நாள் பாஸ்கரின் அனுமதியுடன் பியூட்டி பார்லருக்கு பாக்யாவுடன் சென்று பிருஷ்டங்களை தொட்டு கொண்டிருந்த தன் நீளமான கூந்தலை வெகுவாக குறைத்து பாப் கட்டிங் செய்து கொண்டாள் கோமதி. அதுவும் அவளுக்கு மிக அழகாக தான் தெரிந்தது. தன் தோற்றத்தில் கோமதி முற்றிலும் மாறிப்போனாள். சம்பாதிக்கும் சந்தோஷத்தில் உடம்பு கூட சற்று நிறங்கூடி பூரிப்பாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அனுசரித்தலுடன் நல்ல புரிதலுடனும் ஒரு தெளிவான நீரோடையாக ஓடிக்கொண்டிருக்கையில் பாஸ்கரின் அலுவலக முகவரிக்கு அவனது பெற்றோர்களிடமிருந்து வந்திருந்த கடிதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் வருவதாகவும் அவனுடன் சேர்ந்து இருக்கப் போவதாகவும் எழுதியிருந்தது. பாஸ்கரும் கோமதியும் மிகுந்த சந்தோஷத்துடன் வரப்போகும் ஞாயிறுக்காக காத்திருந்தார்கள். என்னங்க, நம்ம அம்மா அப்பா நம்முடைய தனி குடித்தனத்தை தொடங்கி வைத்த பிறகு இப்போதான் பெங்களூர் வராங்க. நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் முதல் தடவையாக வராங்க. நாம் அவங்களுக்கு பார்த்து நிறைய செய்யணும். அம்மாவுக்கு என் சம்பளத்தில் புடவை எடுத்து தரணும். நல்ல கவனிப்பில் அவங்க பூரிச்சு போயிடணும். கோமதி குதூகலித்தாள். ஞாயிறு காலை இருவரும் ரயில் நிலையம் சென்று பாஸ்கரின் பெற்றோர்களை சந்தோஷத்துடன் எதிர்கொள்ள கோமதியை பார்த்ததும் பாஸ்கரின் தாயார் முகம் சட்டென்று இறுகி போனது. அவளிடம் முகம் கொடுத்து கூட எதுவும் பேசவில்லை. அவன் தந்தை மட்டும் இயல்பாக, என்னம்மா வேலைக்கு போனதும் ஆளே மாறிட்டியே என்றார். கால் டாக்ஸியில் வீட்டிற்கு வரும்போது பாஸ்கரின் தந்தை தான் உற்சாகமாக பேசி கொண்டு வந்தார். தாயார் சரத்தில்லாமல் இருந்தாள். இது கோமதிக்கு என்னென்னவோ போல இருந்தது. வீட்டை அடைந்ததும் கோமதி அருகில் இல்லாத சமயத்தில் மகனிடம், ஏண்டா வேலைக்கு போறானா, அதுக்காக இப்படியா தாம் தூம் பண்ணிக்கிறது? கொஞ்சம் கூட நல்லா இல்லை. எல்லாம் நீ கொடுக்கிற இடம்தான் என்று தாயார் கடிந்து கொள்ள பாஸ்கருக்கு மன கஷ்டம் பட்டது. எனினும் பதில் பேசவில்லை. அன்று இரவு பெட்ரூமில் பாஸ்கர், கோமி, அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பிட்டோந்தியா இருக்கிறது எனக்கும் புரிகிறது. அவ அந்த காலத்து மனுஷி. உடைந்த குரலில் ஆரம்பித்தவனை கோமதி இடைமறித்து, என்னங்க இதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு, நானும் அந்த காலத்து மனுஷியாக தான் இருந்தேன். இங்கே வந்தப்புறம் வேலைக்கு போகிறேன், இவ்வளவு மாறி இருக்கேன். கவலையே படாதீங்க. அம்மா ஏதாவது சொன்னால் கூட நான் அமைதியாக இருப்பேன். மௌனத்தை போல சிறந்த ஆயுதம் உண்டா? நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க என்றாள். பாஸ்கருக்கு தன் மனைவியின் பெருந்தன்மை குறித்து கண்களில் நீர் மல்கியது. இருட்டின் சாதகத்தில் அதை மறைத்து கொண்டான். மறுநாள் காலை அலுவலகத்தில் கோமதி இறங்கி கொண்டதும், என்னங்க இன்னைக்கு தான் எங்கள் ஆஃபீஸ் தாமஸுக்கு கல்யாணம். சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் ரிசப்ஷன் போகிறாங்க. நானும் அவங்களோட போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் என்னை பிக்கப் பண்ண வர வேண்டாம் என்றாள். சரி கோமி, சீக்கிரமாக வந்துரு. அம்மா அப்பா வேற வந்திருக்காங்க. ஸ்கூட்டரை திருப்பி கொண்டு தன் அலுவலகம் நோக்கி சென்றான். மாலை 7 மணி. கோமதி இன்னும் வீடு சேரவில்லை. வானம் வேறு மழை வருவதைப் போல இருட்டி கொண்டு பயமுறுத்தியது. பாஸ்கரின் தாயார், ரொம்ப நல்லா இருக்குடா நீ குடும்பம் நடத்துகிற லட்சணம். விளக்கு வச்சா வீட்டுக்கு ஒழுங்கா வராமல் ரிசப்ஷன் என்ன வேண்டி கிடக்கு? உனக்கு தினமும் ஒழுங்காக சமைச்சு போடுறாளா, இல்லை ரிசப்ஷன் சினிமா ட்ராமான்னு இப்படி தான் கூத்தடிக்கிறாளா? குதர்க்கமாக குத்த அம்மா ஆரம்பித்தாள். பாஸ்கர், ஏமா நேற்று தான் ஊர்லேருந்து வந்திருக்கிற, நல்ல வார்த்தைகள் பேசி கலகலன்னு சந்தோஷமாக இறையம்மா. கோமதி ரொம்ப பொறுப்பானவ, நல்லவ. நீ எது வேணாலும் சொல்லி கொடுமா, அவள் புரிஞ்சுப்பா. ஆனால் தயவு செஞ்சு அவளை கரிச்சு கொட்டாதம்மா என்று கொஞ்சம் பாவனையில் சொன்னான். வெளியே மழை தூர ஆரம்பித்தது. பெரியதாக வலுத்தது. அவளின் தாயார், மரியாதையும் பவ்யமும் ஒரு பெண்ணிடம் இருந்தாதாண்டா வீட்டில் கலகலப்பும் சந்தோஷமும் இருக்கும். சாயங்காலம் விளக்கு வச்சதும் கை காலை அலம்பிட்டு குங்குமம் இட்டுட்டு சாமிக்கு விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணி அப்புறம் மாமனார் மாமியார் நமஸ்காரம் பண்ணுவதற்கு ஒரு பெண்ணுக்கு சொல்லியாடா தெரியணும்? தலையை மயிரை வெட்டி பிசாசாட்டை விரிச்சு போட்டுக்கிட்டு தெரியறதில்ல, லிப்ஸ்டிக் போட்டுக்க தெரியறதில்ல, அதெல்லாம் சொல்லியா கத்துட்டா? இவ குடும்ப பெண்ணா அடக்க ஒடுக்கமா இருப்பானு தான் சல்லடை சலிக்கிற மாதிரி சலிச்சு உனக்கு பெண் தேடி அம்பா சமர்த்தத்தில் இருந்த இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஊர் உலகத்தில் பொம்மநாட்டி வேலை செய்யலையா என்ன? இவளை மாதிரியா தத்தாரி மாதிரி அலையிறதுகள்? வார்த்தைகள் அமிலமாக கொட்டின. மணி 7:30. மழை இன்னமும் பெரிதாக பெய்து கொண்டிருந்தது. பாஸ்கரின் தந்தை தன் 30 வருட தாம்பத்திய வாழ்க்கையில் மனைவியின் கொட்டும் சுபாவம் பழகி போனதாலோ என்னவோ இந்த சச்சரவுகளில் கலந்து கொள்ளாது தோமேனு மோட்டுவாளையை பார்த்தவாறு அமர்ந்திருந்தார். 8 மணிக்கு கொட்டும் மழையில் தன் அலுவலக நண்பருடன் பைக்கில் வந்து இறங்கினாள் கோமதி. சியுகுமார் சொல்லிவிட்டு வீட்டினுள் நுழைய மாமியார் வெடித்தாள். ரொம்ப நன்னா இருக்குடி நீ குடும்பம் நடத்துகிற லட்சணம். மாமனார் மாமியார் வீட்டில் இருக்காங்களே, சீக்கிரம் வீட்டுக்கு வரணுங்கிற பயம் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? கண்டவனோடெல்லாம் ஸ்கூட்டரில் ஒட்டிண்டு வந்து கொட்டுற மழையில் ஆற்று வாசலில் இருங்கிறியே, வெக்கமா இல்லை? அட பார்க்குறவங்கள தான் என்ன நினைப்பாங்க? எங்கள் பாஸ்கருக்கு இப்படியா வந்து வாய்க்கணும்? போன ஜென்மத்தில் நாங்கள் செஞ்ச பாவம் இந்த மாதிரி மாட்டு பொண்ணு எனக்கு வாய்ச்சிருக்கு. இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத கோமதி அதிர்ந்து போனாள்.
மழையில் நனைந்திருந்தமையால் புடவை சொத சொதவென உடம்புடன் ஒட்டியிருக்க தலையிலிருந்து முகத்தில் ஏராளமான மழைநீர் வழிய பதிலேதும் சொல்ல தோன்றாது பாஸ்கரை பரிதாபமாக பார்த்தாள். மசமசன நிற்காம உள்ள போய் ஆக வேண்டிய காரியத்தை கவனிடி என்று தொடர்ந்து அதட்டிய தாயாரிடம் பாஸ்கர் பொறுமை இழந்தான். அம்மா, போது நிறுத்து. எங்கள் கல்யாணத்துக்கு முன் நீ வரதட்சணை பணத்தை எண்ணியதோட சரி. நான் கோமியோட இந்த 1 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்து அவளோட மனசையும் உடம்பையும் புரிஞ்சுக்கிட்டவன். என்னை விட வேறு யாருக்கும் அவன் மேலே அக்கறை இருக்க முடியாது. அவளை வேலைக்கு போக தூண்டியதை நான் தான். புருஷன் சொல்கிறபடியெல்லாம் ஆடிக்கொண்டு அவன் ஏதாவது சொல்லிட்டா மூக்க சிந்தி கொண்டு மூளையில் உட்கார ஜாதி அல்ல இப்போது உள்ள பெண்கள். இந்த லிப்ஸ்டிக்கும் பாப் கட்டிங்கும் தேவைக்கேற்ற சூழ்நிலை மாற்றங்கள், தன் நம்பிக்கையின் அடையாளம். வாழ்க்கைங்கிற சிறிய கூட்டை கட்டி இப்போ தான் திட்டமிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். பரஸ்பர அன்பும் புரிந்து கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் தான் எங்களுடைய வளம். சந்தோஷமான சாம்ராஜ்யம் எங்களுடையது. எங்களுடைய அனுசரித்தலை புரிந்து கொண்டு சந்தோஷப்படாமல் ஏன் இப்படி எங்களை வதைக்கிற? நீ இந்த மாதிரி தான் இங்கே இருப்பேன்னா நாம் எல்லோரும் அவங்க வசதிப்படி பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. வேகமாக பேசியதில் பாஸ்கருக்கு உடம்பு பதறி கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது. பாஸ்கரின் தந்தை சலனமற்று அமர்ந்திருக்க தாயார் அவரை உலுக்கினாள். என்ன நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறான், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இனிமேல் இருக்கக்கூடாது. நாளைக்கு காலையில் கிடைக்கிற பஸ்ஸை பிடிச்சு நம்ம திருநெல்வேலி போகிறோம். கொடியிலிருந்து அவரது சட்டையும் தன் துணிகளையும் எடுத்து தன் பெட்டியில் வைத்தாள். பெரிதாக குரல் எடுத்து அழுது மூக்கை சிந்தினாள். எதுவும் சாப்பிடாது மூளையில் சுருண்டு படுத்தாள். அன்று இரவு படுக்கையில் கோமதி பாஸ்கரின் மார்பில் புதந்தி கொண்டு அழுதாள். பாஸ்கர் அவளை சமாதானப்படுத்த முயன்று தோற்றான். மறுநாள் காலை மௌனத்துடன் கூடிய இறுக்கமான சூழ்நிலையில் பாஸ்கரின் பெற்றோர்கள் பிரியும் போது அவன் தந்தை மட்டும், எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. கூடியிருக்கும் போது ஏற்படும் சச்சரவுகளை விட பிரிந்திருக்கும் சந்தோஷம்தான் இப்போதைக்கு நல்லது என்று பொதுவாக சொல்லிவிட்டு விடைபெற்றார். பாஸ்கர் கோமதிக்கு பதிலேதும் சொல்ல தோன்றவில்லை. வேதனையான ஒரு புன்னகை மட்டுமே அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது. என்ன செய்வது? அனைவரும் சம்பாதிக்க வேண்டிய தற்போதைய வேகமான வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் பொறுமையும் பெரியவர்களிடம் இல்லாவிடில் தன் குழந்தைகளை கூட சார்ந்திருத்தல் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான்.